இதயம் நோக்கிடுவேன் உம்மை ஆராதிப்பேனே உம்மை ஆராதிக்க வந்துள்ளேனே உம்மை மட்டும் இயேசுவே என் பாவம் மன்னித்தீரே இயேசுவே நீர் மட்டுமே இயேசுவே ஒரு பாடல் கொண்டு வந்தேன் அது பாடல் அல்ல நீர் அதை கேட்கவில்லை என்னுள்ளே தேடிடுவேன் இதயம் நோக்கிடுவேன் உம்மை ஆராதிப்பேனே உம்மை ஆராதிக்க உம்மை மட்டும் இயேசுவே என் பாவம் மன்னித்தீரே இயேசுவே நீர் மட்டுமே இயேசுவே உம்மை ஆராதிக்க வந்துள்ளேனே உம்மை மட்டும் இயேசுவே என் பாவம் மன்னித்தீரே இயேசுவே நீர் மட்டுமே இயேசுவே 1 2 3 4 சூப்பர் சூப்பர் ஜீசஸ் சூப்பர் எல்லாரும் கொண்டாடி பாடுவோம் மாஸ்டர் மாஸ்டர் ஜீசஸ் தி மாஸ்டர் ஓயாமல் அவருக்கு நாம் உழைப்போம் சொல்லுவோம் சூப்பர் சூப்பர் சேர்ந்து ஜீசஸ் சூப்பர் எல்லாரும் கொண்டாடி பாடுவோம் மாஸ்டர் மாஸ்டர் ஜீசஸ் தி மாஸ்டர் ஓயாமல் அவருக்கு நாம் உழைப்போம் ஓடி ஓடி உற்சாகமாய் உழைத்திடுவோம் ஆடி பாடி இயேசுவையே துதித்திடுவோம் போடு ஓடி ஓடி உற்சாகமாய் உழைத்திடுவோம் ஆடி பாடி இயேசுவையே துதித்திடுவோம் சூப்பர் சூப்பர் எங்க ஜீசஸ் சூப்பர் எல்லாரும் கொண்டாடி பாடுவோம் ஆமென் ஆமென் மாஸ்டர் மாஸ்டர் ஜீசஸ் தி மாஸ்டர் ஓயாமல் அவருக்கு நாம் உழைப்போம் சொல்லுவோமா சூப்பர் சூப்பர் ஆண்கள் சேர்ந்து எல்லாரும் கொண்டாடி பாடுவோம் ஆமென் ஆமென் மாஸ்டர் மாஸ்டர் ஜீசஸ் தி மாஸ்டர் ஓயாமல் அவருக்கு நாம் உழைப்போம் நல்லவரை வல்லவரை உயர்த்திடுவோம் நாள்தோறும் காப்பவரை துதித்திடுவோம் நல்லவரை வல்லவரை உயர்த்திடுவோம் நாள்தோறும் காப்பவரை துதித்திடுவோம் சூப்பர் சூப்பர் போடு ஜீசஸ் சூப்பர் எல்லாரும் கொண்டாடி பாடுவோம் ஆமென் ஆமென் மாஸ்டர் மாஸ்டர் ஜீசஸ் தி மாஸ்டர் ஓயாமல் அவருக்கு நாம் உழைப்போம் சூப்பர் சூப்பர் ஜீசஸ் சூப்பர் எல்லாரும் கொண்டாடி பாடுவோம் மாஸ்டர் மாஸ்டர் ஜீசஸ் தி மாஸ்டர் ஓயாமல் அவருக்கு நாம் உழைப்போம் ரட்சகரை மீட்பரை அறிவித்திடுவோம் தேவையாவும் சந்திப்பவரை உயர்த்திடுவோம் ரட்சகரை மீட்பரை அறிவித்திடுவோம் தேவையாவும் சந்திப்பவரை உயர்த்திடுவோம் சூப்பர் சூப்பர் ஆமென் ஜீசஸ் சூப்பர் எல்லாரும் கொண்டாடி பாடுவோம் ஆமென் ஆமென் மாஸ்டர் மாஸ்டர் ஜீசஸ் தி மாஸ்டர் ஓயாமல் அவருக்கு நாம் உழைப்போம் கடைசியாக சூப்பர் சூப்பர்
எங்க அப்பா இயேசுவுக்கு உங்க நாம மகிமைப்படும்படியாக. வானத்திற்கு நேர கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என்னோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்ல போகிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசும் ராஜா. என் கண்கள் உம்மை காண என் செவிகள் உம்மை கேட்கணும். என் கண்கள் உம்மை காணணும் என் செவிகள் உம்மை கேட்கணும். பாடுவோமா? கட்டுகள் பாடுகள் உடைத்து விடும், நுகங்கள் யாவையும் முறித்து விடும். என் கண்கள் உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும். சத்தத்தை உயர்த்தி என் கண்கள் உம்மை காணணும், என் செவிகள் உம்மை கேட்கணும். ஹல்லேலூயா, தேவ பிரசன்னம். கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அசை பாடிக்கொண்டிருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இந்த சபையை பார்த்து பவுலடிகளார் ஆதி திருச்சபை நாட்களில அவர் தெசலோனிக்கேயர் சபையை பார்த்து சொன்னதான வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் அடிகளார் மூலமாய் இவ்விதமாய் சொல்லுகிறார். இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள் என்று சொல்லி அவ்வளவு அழகாக பவுல் அடிகளாரை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தெசலோனிக்கேயர் சபையை வாழ்த்துகிற விதத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த காலை ஆராதனையில புத்தியுள்ள ஆராதனையும் பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற எல்லா சபைகளிற்கும் நீங்கள் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற காரியத்தை இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆரம்பத்திலேயே சொன்ன, நீங்க தூங்குகிற சபை கிடையாது, நீங்கள் உற்சாகம் நிரம்பின சபை. இந்த உற்சாகம் நிரம்பின சபை எழுப்புதல் நிரம்பின சபையாக மாற வேண்டும். இந்த எழுப்புதல் நிரம்பின சபையாக நீங்கள் அக்கினியை போல நீங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கிற வேளையில இந்த சமுதாயம், இந்த பகுதி சும்மா இருக்க முடியாது. கலக்குகிறவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
கலகக்காரர்கள் இந்த சபைக்குள்ள இருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை அசைக்கிற விசுவாசிகளாக இந்த சபை ஒரு மாதிரியான சபையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, ஒரு மாதிரின்ற வார்த்தையே பிடிக்காது. ஆனா பாருங்க, ஆவியானவர் சொல்லுறாரு, நீங்கள் நல்ல மாதிரியான சபையாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டை கொடுக்கிற ஒரு சபையாக, ஒரு எழுப்புதலை தேசத்துல பற்றி எறிய செய்யக்கூடிய ஒரு சபையாக நீங்கள் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. எப்படி மாற போறீங்க, எந்த விதமாய் மாற போறீங்க என்று தன் ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். சபை, எல்லா சபைகளுக்கும் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் அநேக சபைகளில் ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் இல்லாமல் நாங்கள் பார்த்துருக்கிறோம். குழந்தைங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, மொபைல் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கும், இல்லைங்களா? நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. நாங்கள் நிறைய சபைகளுக்கு போயிருக்கோம். ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். செய்தி கொடுக்க முடியாமல் நாங்கள் நடுவில் நிறுத்தி அந்த குழந்தைய அமைதியாக இருக்க சொல்லுங்க என்று சொல்லுவோம். ஆனால் உங்கள் சபைக்குள்ளே நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாங்கள் உங்கள் ஒழுக்கத்தை பார்த்து நாங்களும் கூட கற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும்படியாக ஒழுக்கமுள்ள ஒரு டிசிப்ளின்டு சபையாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொதுவாக நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்து பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தார். பள்ளிக்கூடங்களுக்குள்ளதான் ஒழுக்கங்கள் இருக்கும், பள்ளிக்கூடங்களுக்குள்ளதான் டிசிப்ளின் இருக்கும், சட்ட திட்டங்கள் இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் உங்கள் சபைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும், சபைக்குள்ளேயும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சபைக்குள்ளேயும் எவ்வளவு டிசிப்ளின்டாக இருக்கணும் என்பதற்கு உங்களுடைய சபையின் போதகரும் உங்கள் சபையும் ஒரு எடுத்துக்காட்டான, ஒரு மாதிரியான, ஒரு ரோல் மாடலாக நீங்கள் உங்கள் சபையை இயக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே சாட்சியாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சபைகளில் இருக்கிறாங்க, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் ஒரு சபையில் ஒரு மாணவன், அதாவது எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன், படித்து கொண்டிருந்த ஒரு மாணவன், அவன் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் ஊழியத்தின் மூலமாய் அவன் பெற்றுக்கொண்டான். அப்பொழுது அந்த மாணவனை நாங்கள் ஒரு சபையில் போய் சேர்த்தோம். இந்த சபைக்கு நீ போ, உன் தாய் உன் தகப்பன் எல்லாரையும் அழைத்து கொண்டு இந்த சபையோடு, எங்களுடைய ஊழியம் அப்படித்தான். நாங்கள் சுவிசேஷகர்கள், நாங்கள் ரட்சிப்பிற்குள்ள நடத்தப்படுத்தப்பட்ட விசுவாசிகளை நாங்கள் சபைக்கு நாங்கள் திருப்பி அனுப்புகிறது தான் எங்களுடைய பொறுப்பு. அதோடு எங்கள் பொறுப்பு முடிந்து விட்டது. ஆனால் சில மாதங்களுக்குள்ள அந்த மாணவன் என்னிடத்துல மறுபடியும் வந்து அவன் என்னோடு கூட பேசும் பொழுது அவன் சொன்னா, அந்த சபைக்குள்ள போகிறதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அந்த சபைக்குள்ள ஒரே சண்டையும் சச்சரவுமாயிருக்கிறது. ஆதலால் மேடம், நீங்க எனக்கு ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சபையை நீங்கள் காண்பியுங்கள் என்று சொன்னா. சபைகள் விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்கள் ரட்சிப்பிற்குள்ள நடத்தப்படுகிற புதிய விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டான சபையாக காணப்பட வேண்டியது அவசியமே ஒழிய, அந்த சபை அந்த விசுவாசிகளுக்கு வெறுப்பையும் கசப்பையும் உண்டு பண்ணுகிற சபையாக இருக்குமே ஆனால் அந்த சபை ஒரு பிரயோஜனமற்ற சபை. அந்த சபை ஒரு சமுதாயத்திற்கு ஏற்ற சபை அல்ல. அந்த சபை கர்த்தருடைய பார்வையில் உன்னதமான ஊழியங்களை நிறைவேற்றுகிறதாக அது காணப்பட முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் சபை ஒரு மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக, மற்ற சபைகளுக்கு ஒரு உதாரணமாக, எழுப்புதல் துவங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக எழும்ப வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு தெசலோனிக்கேயர் சபையை நான் உங்களுக்கு முன்பதாக எடுத்து வைக்க விரும்புகின்றேன். பவுல் அடிகளார் அதில் சொல்லுகிறாரு, இவ்விதமாய் என்று சொல்லும் பொழுது முன்பதாக எழுதி இருக்கிற 6 வசனங்களையும் நீங்கள் வீட்டிற்கு போய் படித்து பார்த்தீர்களே ஆனால், தெசலோனிக்கேயர் சபை எவ்விதமாய் இருந்தார்கள், எப்படிப்பட்ட மாதிரிகளாக அவர்கள் இயங்கினார்கள், எப்படிப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த சமுதாயத்தில் அவர்கள் இயேசுவின் ஒளியை வீசினார்கள் என்பதற்கு அவர்கள் ஒரு முன் அடையாளமாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே.
உங்க சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நானே உங்களுக்கு ஒரு சாட்சியாக நின்று இருக்கிறேன். தேவனுக்கு பிரியமுள்ள சபை, கர்த்தருடைய பார்வையில பிரியமான சபை, மனுஷர்களின் பார்வைக்கு அல்ல, தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் பிரியமுள்ள சபையாக, சபையின் விசுவாசிகளாக, பிரியப்படுத்துகின்ற விசுவாசிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கணவன் மனைவியை பிரியப்படுத்தும்படியாக வீட்டுக்கு அல்வா வாங்கிட்டு வருவார், பூ வாங்கிட்டு வருவார். மனைவி கணவனை பிரியப்படுத்தும்படியாக வீட்டுக்கு கணவன் எப்போ வருவாரு, நல்ல ருசி பதார்த்தங்களை செய்து வைத்து காத்து கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்தை பத்தி நான் சொல்லல. பிரியப்படுத்துகிற மனைவி, பிரியப்படுத்துகிற கணவன், நீங்கள் பிரியப்படுத்துகிற விசுவாசியாய் இந்த தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பிரியம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு என்னங்க பிரியம்? நீங்க சோதித்து பார்க்க வேண்டும். சிலருக்கு மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, தப்பு தப்பா சொல்லுவாங்க. சில மனைவிகள் இருக்கிறாங்க, புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாது, ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை இந்த அம்மாக்கு தெரியும். ஆனா சொந்த புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு இந்த அம்மாக்கு தெரியாது. தெய்வத்திற்கு என்ன பிரியமாயிருக்கிறது? நான் வாழ்கிற வாழ்க்கை என் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நான் வாழுகிறேனா? என்னுடைய விசுவாசத்துல கர்த்தருக்கு நான் பிரியமுள்ள விசுவாசியா நான் இருக்கிறேனா? ஏன் விசுவாசி என்று சொல்லி நமக்கெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறபடியா நம்முடைய பெயர் விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு தூரமா இருக்குது? லேசா தலைவலி வந்துடுச்சு, அந்த தலைவலிக்காக நம்ம முணங்குவோம், அந்த தலைவலிக்காக ஒரு சாரிடானை தூக்கி போடுவோம், இல்லை அனாசினை தூக்கி போடுவோம், இல்லைன்னா குரோசனை தூக்கி வாய்க்குள்ள போடுவோம். போட்ட பிறகும் நமக்கு தலைவலி நீங்கலன்னா நம்ம முணங்குவோமா? முணங்க மாட்டோமா? முணங்குவோம். என்னத்தை சொல்லி முணங்குவோம்? மாத்திரை சுகப்படுத்தலன்னு சொல்லி முணங்க மாட்டோம். இருக்கிறாரு பாரு இவர் ஒரு கடவுள், இருக்கிறவே இருக்கு ஒரு சின்ன தலைவலி, இந்த தலைவலியை இவருக்கு சுகப்படுத்த முடியலையா சொல்லுவோமா? நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நீங்க நல்ல விசுவாசிங்க. நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்லுவோம். லேசா ஒரு வீட்டுல பிரச்சனை வந்துடுச்சுன்னா போதும், ஐயோ இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, ஏன் பிரச்சனையை இவருக்கு பார்க்கவே முடியலையா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியானா நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு எங்க இருக்கிறது? கர்த்தரை பிரியப்படுத்துகிற விசுவாசம். பூகம்பமே வந்தாலும், சுனாமியை வீசினாலும், காற்றை மழையும் புயலும் அடித்து போனாலும், வீடே பற்றி கொண்டு எரிந்து போனாலும் என் நேசர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு பக்தன் சொன்ன அந்த விசுவாசத்தின் அளவுகோல் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் விசுவாசத்தில் பிரியப்படுத்துகிற விசுவாசிகளாக கர்த்தரை நீங்கள் மகிழ்விக்கிறீர்கள். அல்லேலூயா. முதலாவது உங்களுடைய விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற விசுவாசமாக இருக்கணும். இரண்டாவது திருப்பிக் கொள்ளுங்க, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும். உங்கள் விசுவாசம் முதல்ல பிரியப்படுத்துகிற விசுவாசம். இப்போ அது பிரியப்படுத்துகிறதோடு நிறுத்தி விடக்கூடாது. ஆனா அது எப்படி இருக்கணும்? அது கிரியை உள்ள விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் தாயை நேசிக்கிறீர்கள், உங்கள் தகப்பனை நேசிக்கிறீர்கள், அல்லது உங்கள் கணவனை நேசிக்கிறீர்கள், அல்லது உங்கள் மனைவியை நேசிக்கிறீர்கள் என்றால் மனசுக்குள்ளேயே உங்களுடைய நேசிப்பை நீங்கள் வைத்து கொண்டு இருந்தீங்கன்னா அடுத்த கவுண்டர் பாட்டுக்கு அது புரியுமா? புரியாதா? புரியாது, புரியாது. நீங்க உமனா மூஞ்சி மாதிரியே அலைவீங்க, நீங்க இஞ்சி தின்ன டேஷ் மாதிரியே அலைவீங்க. ஆனா உங்க மனசு பூரா பொங்கிக்கிட்டு இருக்கும். என்ன? பாசம் பொங்கிக்கிட்டு இருக்கும், நேசம் பொங்கிக்கிட்டு இருக்கும், அன்பு பொங்கிக்கிட்டு இருக்கும். உங்க உள்ளம் சொல்லும், என் பொண்டாட்டியை நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் அப்படி சொல்லும். ஆனா வெளியே இஞ்சி தின்ன மாதிரி இருந்தா அந்த பொண்டாட்டிக்கு தெரியுமா என் புருஷன் என்ன நேசிக்கிறாரு, நேசிக்கிறாரு, நேசிக்கிறாருன்னு அந்த பொண்டாட்டிக்கு தெரியுமா? இதுதான் பல வீட்டுல பிரச்சனையே பிரதர்.
புரிஞ்சு கொள்ளுங்க. உள்ள வச்சுக்கிறீங்க, வெளியே காமிக்க மாட்டேக்கீங்க. வெளியே காண்பிக்கணும் பிரதர். நீங்கள் நுண்ணு நாங்கள் உங்களை சொல்லல, ஆனால் உங்கள் அன்பை கொஞ்சம் பொங்கி தான் காமிச்சிருங்களேன். காமிச்சிட்டா 99% உங்கள் வீட்டு பொண்டாட்டியால் பிரச்சனை எல்லாம் சால்வ்டு. ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன், படிச்சு கொள்ளுங்க. இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்குது என்று சொன்னால் கர்த்தரை பிரியப்படுத்தலாம், ஒரு அளவுக்கு பிரியப்படுத்தலாம். ஆனா அந்த விசுவாசம் கிரியைகளில வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கு விசுவாசம். எனக்குள்ள வியாதி வந்துடுச்சுன்னா என் ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். இங்க டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம். போதகர் நமக்கு இங்க விசுவாச அறிக்கைகளை சொல்லும் பொழுது உற்சாகத்தின் ஆவியோடு கூட நாமும் கூட அந்த இடத்துல இருந்து சொல்லி கொண்டு இருப்போம். ஆனா அதே நேரம் நமக்குள்ள அந்த வியாதி இறங்கி வருகிற வேலை இல்லை. அதே நேரம் நாம் பிரச்சனைகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல எங்கெங்க உங்க விசுவாசம், எங்கெங்க உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, எங்கெங்க உங்களுடைய செயல்? ஆண்டவர் எனக்குள்ள சுகத்தை கொடுப்பார். இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கிறது இல்லை. வியாதி பிசாசு நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறான். அந்த நேரம் உங்க விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தணும். அந்த நேரம் உங்களுடைய விசுவாசத்தின் செயல்களை நீங்கள் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துகிற வேளையில தான் ஆண்டவர் சொல்லுவாரு, என்னை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற விசுவாசியாக, சபையாக நீங்களும் நானும் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியமாயிருக்கிறது. கிரியை உள்ள விசுவாசம், செயல்படுத்துகிற விசுவாசம் தாமே கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் கனப்படுத்துகிறதாய் காணப்படுகின்றது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனாருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். இந்த தகப்பனார் 2 பேரையும் கூப்பிட்டு வேலை கொடுக்கிறார். தம்பி நீ இந்த வேலையை செஞ்சிரு, தம்பி நீ இந்த வேலையை செஞ்சிருன்னுட்டு மூத்தவனையும் கூப்பிட்டு கொடுக்கிறாரு, 2வது மகனையும் பார்த்து கூப்பிட்டு கொடுக்கிறாரு. ஆனா மூத்த மகன் சொல்லுகிறான், தகப்பனார் கொடுத்த வார்த்தைக்கு இம்மீடியட்டா அவன் ரிப்ளை கொடுக்கிறான், பதில் கொடுக்கிறான். நான் போக மாட்டேன், நீ சொல்லுகிற வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று தகப்பனார் இடத்துல அவன் மறுப்பை சொல்லி விடுகிறான். ஆனா கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த மகனுக்குள்ள கிரியைகள் நடக்கிறது. ஆவியானவர் இடைப்படுகிறாரு. அவன் மனசு கேட்கல. ஐயோ எங்க அப்பா வயது நிரம்பினவர், அவர் சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தையை நான் செய்ய மாட்டேன் என்று மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேனே, ஆனா நான் போய் செய்ய வேண்டும் என்று அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிற வேளையில அவன் தகப்பனார் இடத்துல சொல்லாமலே போய் செய்து முடித்துட்டு வந்துடுறான். 2வது மகன் இருக்கான் பாருங்க, ஜெகதால கில்லாடி பையன். அப்பா சொன்ன உடனே இதோ அப்பா நான் போறேன்ப்பா, இதோ அப்பா நான் செய்யறேன்ப்பா, நீங்க சொன்ன நான் செய்யாம இருப்பேனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மவன் போகவே மாட்டான். திருட்டு பையன் போகவே மாட்டான், அப்படியே ஒளிஞ்சிப்பான். அப்பா எங்க நம்மளை கண்டுக்கவா போறாரு? அப்பா நம்மளை என்ன கேட்கவா போறாரு? அப்பா என்கிட்ட என்ன பொறுப்புகள் அவ்வளோவா கொடுத்துருக்கிறாரு, மூத்தவன் இருக்க நான் 2வது இளையவன் ஏன் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட போறேன்னு சொல்லுவான், ஆனா போகாம இருப்பான். இப்ப யாருடைய கிரியைகளில் தகப்பன் பிரியமாயிருக்கிறார்? போமாட்டேன்னு சொன்னா ஒருத்தன், ஒருவேளை அந்த நேரத்தில் பிதாவிற்கு வேதனை வந்திருக்க கூடும். ஆனாலும் போமாட்டேன்னு சொன்னாலும் மனஸ்தாபப்பட்டு அந்த மூத்த குமாரன் ஓடி போய் வேலைகளை முடித்து தன் தகப்பனுக்காக ஓடி வருகிறான். ஆனா 2வது குமாரன் போறேன், செய்றேன், விசுவாசிக்கிறேன், நம்புறேன், உம்மை நேசிக்கிறேன், உமக்காக உழைக்கிறேன், உமக்காக ஊழியம் செய்றேன், உமக்காக ஓடுகிறேன் என்று சொல்லியும் ஆனா செய்யாம இருப்பான் பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து, அப்படிப்பட்ட 2வது குமாரர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் விசுவாசம் கிரியைகளில வெளிப்படாவிட்டால் அது என்னை பிரியப்படுத்தாது. அல்லேலூயா. இப்போ உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? அது கிரியைகள் நிரம்பின ஒரு விசுவாசமா இருக்கணும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும், ஆனா அந்த விசுவாசத்தை ஆக்ஷன்ல வெளியே காமிக்கணும், வெளிப்படுத்தணும். தேவையான சோதனையான நேரங்கள் வருகிற வேளையில் நாம் வெளிப்படுத்தணும்.
யோபு சொல்லுறாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த சூழ்நிலைகளை அவன் மேற்கொள்ளும்படியாக கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் தன்னை அடக்கி வைத்து கொண்டு இருந்தானே, அதுதான் கிரியைகள் உள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. வீட்டுல போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், குடும்பத்துல சோர்வுகள் வரும், வியாதிகள் வரும், மரண அறிக்கைகள் வரதான் செய்யும், மரண எச்சரிப்பு வரதான் செய்யும், ஆக்சிடென்ட்கள் நடக்கதான் செய்யும், தீமைகள் நடக்கதான் செய்யும். ஆயினும் அந்த சோர்வுகள் மத்தியில், அந்த பிரச்சனைகள் மத்தியில், அந்த போராட்டங்கள் மத்தியில் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சபையில வந்து சொல்லிவிட்டு போகிறது முக்கியம் அல்ல. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டு விட்டு போவது பிரியமான காரியம் அல்ல. ஆனால் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சோர்வுற்ற நேரங்களில், பயமுற்ற நேரங்களில், பிரச்சனைகள் நிரம்பின நேரங்களில் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை. எந்த பிரச்சனை மலையை போல நின்னாலும் பனியை போல உருகி போகும்படியாக நான் அதை இயேசுவின் நாமத்தில் நான் அதட்டுவேன். அந்த மலை கரைந்து ஓடும். அந்த விசுவாசம் இந்த சபை மக்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம். அப்பொழுதுதான் பிசாசு தலையை தொங்க விட்டுட்டு ஓடுவான். கெத்சமனே ஃபுல் காஸ்பல் சபை திருவொற்றியூர் விசுவாசத்தை கிரியைகளில் வெளிப்படுத்துகிற விசுவாசிகளை கொண்ட சபை. அதனால இந்த மக்கள் மத்தியில நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பிசாசு உங்க வாசப்படிக்கு கிட்ட கூட வர மாட்டான். எத்தனை பேருக்கு பிசாசு கிட்டே வர வேண்டான்னு ஆசை? உங்க விசுவாசம் இவ்வளோண்டு பேருக்கு தானே, மற்றவங்களுக்குலாம் ஆசையா இருக்கா? விசிட்டிங் டைம் கொடுங்க, வருவான். கிரியைகளில் நீங்கள் வெளிப்படுத்தி காண்பியுங்க. கர்த்தர் உங்களில் அவர் பிரியப்படுகிறவராய் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், தெசலோனிக்கேயர் சபை செய்த ஒரு காரியம். 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள். ஆமென். சும்மா பாடல் இல்ல, பாடிட்டு மிதந்துட்டு போற விசுவாசிகள் கிடையாது. வசனத்துல நீங்கள் வேரூன்றி நிற்க வேண்டிய விசுவாசிகள். வசனம் தான் உங்களுக்கு வேறு, வார்த்தை தான் உங்களுக்கு வேறு. அந்த வார்த்தையில நீங்க நிற்கும் பொழுது இந்த மரம் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உலகமே எதிர்த்து நின்றாலும், உனக்கு விரோதமாய் உன் சகோதர சகோதரிகள் எழும்பி நின்றாலும், உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்தினர் எழும்பி நின்றாலும், இயேசு என்கின்ற வேறு உனக்குள்ள ஒரு வசனத்தை போல அந்த வார்த்தையாக நிலைத்து நிற்குமே. ஆனால் உன்னுடைய மரம் அசைக்கப்படுவது இல்லை. கரங்களை தட்டுங்க, அப்பாவை மகிமைப்படுத்துங்க. வசனம் அது உன் பாதைக்கு தீபம், உன் கால்களுக்கு வெளிச்சம், உன்னை வழி நடத்துகிற ஒரு ஒரு வார்த்தை, அது உன்னை போஷிக்கிற ஒரு மன்னாவா இருக்கிறது. அதுல நீ நிலைச்சு நின்னு பாரு, அந்த வசனம் உன்னை தூக்கிக்கிட்டு மேல கொண்டு போகும். ஹல்லேலூயா. எப்படிங்க அம்பானி பெரிய ஆளானாரு, எப்படிங்க டாடா பிர்லா பெரிய ஆளானாரு, எப்படிங்க அவர் கோடீஸ்வரர் ஆனாரு, எப்படிங்க அவரு இப்படி ஆனாருன்னு சொல்லி நீங்க கணக்கு போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஆனா இனி வர போற காலங்களில் இந்த சமுதாயம் சொல்லும், இந்த விசுவாசி எப்படிங்க பெரிய ஆளா மாறினாரு, இந்த சபையில இருந்து வந்த எழும்பின அங்கத்தினர்கள் எப்படி ஐஸ்வர்யவான்களா மாறினாங்க, எப்படி கோடீஸ்வரரா மாறினாங்க, எப்படி ஒரு தரித்திரம் நீங்கி அவர்கள் செழித்து ஓங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கிற வள்ளல்களா மாறினாங்க. ஏன்? வசனத்துல நீங்க நின்னுட்டு இருக்கிறீங்க. அந்த வார்த்தையில நீங்க நிற்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை தூக்கி கொண்டு போய் நீங்க உயர்ந்த அடைக்கலத்துல நிற்கும்படியாக, உயர்ந்த ஸ்தானத்துல உயர்த்தி வைக்கும்படியாக அந்த வார்த்தையனும் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம், அதே 1வது அதிகாரத்துல நாம் பார்ப்போமே. ஆனால் 6வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு
திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு போதும். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். சினிமா தியேட்டருக்கு உள்ள போய் பாருங்க, 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்கும். அதுலயும் சில கேரக்டருங்க மூக்க வடிச்சுக்கிட்டு, கண்ணை தொடச்சிக்கிட்டு, அழுதுகிட்டு, ஏங்கிக்கிட்டு, அங்க வேற சாவு கேரக்டரெல்லாம் காமிப்பான். அவன் செத்தான், இவனை அடிச்சு கொன்னான், இவனை துப்பாக்கி வச்சு சுட்டான். அப்பமும் நம்ம பொம்பளை ஆளு முந்தானிய பிடிச்சிக்கிட்டு மூக்க தொடச்சிக்கிட்டு அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். அப்ப சந்தோஷத்துடைய டைம் எவ்வளோ ஆகுது? குறைஞ்சு மிஞ்சு போனால் 5 நிமிஷம். சினிமா தியேட்டருக்குள்ளே போனால் 5 நிமிஷம் தான். சினிமா தியேட்டரை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது ஐயோ, அந்த சினிமா தியேட்டரில் ஓடுன அந்த படம் உங்கள் இருதயத்தை பாதிச்சு தாக்கி கடைசியில் எவனையாவது கொண்டு தான் அவன் சினிமாவை முடிப்பான். யாரையாவது சாகடிக்காம அவன் முடிக்க மாட்டான். 2 பேர் காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தனை கொன்னுடுவான், இல்லைன்னா ஒருத்திய கொன்னுடுவான். கொன்னாதான் அங்க கிளைமேக்ஸ் ட்ராஜடி பயங்கரமா இருக்கும். ஆஹா ஓஹோ 100 நாள் ஓடும் அப்படின்னு அவனுடைய இங்கீதம். ஆனா அந்த சினிமா தியேட்டர் பார்த்துட்டு ஜனங்கள் வெளியே வந்தா 3 மணி நேரம் பாதிப்பேன், 1 நாள் முழுவதும் பாதிப்பேன், 3 நாள் ஆனாலும் ஒரே பாதிப்பு, பாரம். ஐயோ அவனை கொன்னுட்டானே பாவி, அவளை கொன்னுட்டானே பாவி. இத பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட போய் சொல்லுறது. அங்க இன்னொருத்திக்கு மொபைல் நம்பர்ல போனு போட்டு காலில் போன்ல சார்ஜே இல்லைன்னாலும் SMS கொடுத்தாவது அவளை நம்ம கிட்ட பேச வச்சு, மிஸ்டு காலை கொடுத்தாவது அவளை நம்மகிட்ட பேச வச்சு, அவ பேசும்போது 1/2 மணி நேரம் இந்த சினிமா கதை ஓடும் பாருங்க. பாவி கொன்னுட்டானே. அப்ப நம்ம இருதயத்தை பாதிக்கிற ஒரு சந்தோஷம். ஆனா உண்மையிலே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியில நீங்கள் சந்தோஷம். எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேணும்? சந்தோஷம் நம் வாழ்க்கையில நிரம்ப வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியில நாம் களி கூற வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்பொழுது கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாத்தனார் இடிப்பா ஒரு பக்கம் இடி, ஆனாலும் அந்த இடியிலையும் ஒரு சுகம் இருக்கும். எப்போ உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவன் நிரப்பிக்கொண்டு இருக்கிற வேளையில மாமியார் ஒரு பக்கத்துல வந்து இடிப்பா இடி, என்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சமையலா செய்ய தெரியுது, என் மவனுக்கு அவனையே கட்டி வைக்கலான்னு நினைச்சேன், கொடீஸ்வரன் பொண்ணனை கட்டி வைக்கலான்னு நினைச்சேன், இருந்து ஒன்ன கொண்டு வந்தான் பாரு அப்படின்னு மாமியார் இடிக்கும் போது கண்ணை கசக்கிட்டு வீட்டுக்காரர்கிட்ட போய் அழ வேண்டாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரம்பி இருப்பாரே, ஆனால் அந்த மாமியாருடைய இடியலும் ஒரு சந்தோஷம் பொங்கி வழிய வேண்டும் என்று விசுவாசிகள் நீங்கள் விரும்புவீர்களே. ஆனா பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற தாகம் உங்களுக்குள்ள இருக்கும். என்னடா பொம்பளைங்களே பார்த்து பேசுறாங்களேன்னு அங்க ஐயாமாருக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம், மஞ்சா சட்டை போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருத்தம். பொண்டாட்டி வந்து உங்களை இடிப்பாங்க பாருங்க, உங்க அம்மா பக்கமே பேசுற சொல்லுவாங்களா, என்னையா ஒரு தினிஷா ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போற, நீ போற நேரமெல்லாம் அங்க ஒரு பொண்ணு குறுக்கால கிராஸ் ஆகுது, மாவன கண்ணை நோண்டி விடுவேன் சொல்லுவாங்கல்ல. அந்த இம்சையிலையும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கிட்டு வரணும்னா பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தால நிரம்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுகிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சிய அவர் ஒருவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியின் சபை, குதூகலம் நிரம்பின விசுவாசிகள் எந்த நேரமானாலும் சரி என் உள்ளத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறபடியா நான் சந்தோஷத்தினால நிரம்ப பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அபிஷேகம் பெறாதவங்க இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுங்க.
வீட்டில் என்ன இம்சை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சோதனை இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனு கூட இறந்த பராக்கிரமசாலியா அவனை பயன்படுத்தினவர் உங்களையும் பராக்கிரமசாலிகளாக, உங்களை கலக்குகிற விசுவாசிகளாக இந்த சமுதாயத்தில் மாத்திரமல்ல தேசமெங்கிலும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது காரியம், 2வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் உங்கள் நம்பிக்கையின் பொறுமை போதும். உங்கள் நம்பிக்கையில் இப்ப என்ன இருக்குது? பொறுமையுள்ள விசுவாசிகள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால மாத்திரம் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, ஆவியின் கனிகளில ஒரு கனியாகிய பொறுமையுள்ள விசுவாசிகள். நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரா உண்மை இல்லாதவரா? அவர் பொய் சொல்லுகிறவரா பொய் சொல்லாதவரா? அவர் பொய் சொல்லாதவர் என்று இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆனா பிரச்சனை வந்தா மாத்திரம் நம்ம அறிக்கைலாம் போகுது. பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள நீங்கள் அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கன்னா என்னங்க அர்த்தம்? பொறுமையோடு இருங்க. நீங்கள் பொறுமையின் விசுவாசிகளாய் நீங்கள் அடங்கி காத்திருக்கிற வேளையில் ஏற்ற காலத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பு 14 வயது வாலிபனாய் இருந்த பொழுது அவன் தன் குடும்பத்தை இழந்தான். பொறாமையின் நிமித்தமாய் தன் சகோதரர்களால் அவன் விற்கப்பட்டான். அவன் அடிமையாக அவன் விற்கப்பட்டான். எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்து தேசத்திலும் அவன் ஒரு கலகக்காரனை போல, அவன் ஒரு கொலைகாரனை போல, அவன் ஒரு திருடனை போல அவன் அகப்பட்டபடியினால அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அவன் பொறுமையா இருந்தானா இல்லையா? அவனுடைய பொறுமை தான் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தி வைக்கும்படியாக கர்த்தருடைய கரம் அவனுக்குள்ள பெரிய காரியங்களை செய்தது. இன்றைக்கு நீங்கள் ஒரு ராஜாவாக நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமே ஆனால், நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவானாக நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால், நீங்கள் ஒரு பலத்த ஊழியக்காரனாய் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமே ஆனால், கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள நீங்கள் அடங்கி இருக்க வேண்டியது மிக 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 அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்துல பொறுமை உள்ள ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள தேவை. கொடுப்பாரே, தருவாரே, செய்வாரே. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அரிசி டப்பால அரிசி இல்லாம காலியா இருக்கும். மத்தியானம் சமைக்கிறதுக்கு அரிசி இருக்காது. ஆனாலும் பொறுமை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த பொறுமை உங்களை பூமியை ஆளும்படியாக மாற்ற வல்லவர் உங்களோடு கூட கிரியைகளை செய்ய போகிறார். நமக்குள்ள பொறுமையின் ஆவி நமக்குள்ள இறங்கி வருகிற வேளையில நம்ம இந்த பூமியை ஆள போகிறோம். இந்த பூமியை நாம உயர்த்தப்பட போகிறோம், ஆசீர்வாதிக்கப்பட போகிறோம். உங்க குடும்பத்திலே நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்கன்னா இந்த பொறுமை உங்களுக்குள்ள, தெசலோனிக்கேயருக்குள்ள இருந்த அவர்களுடைய பொறுமை அவர்களை மாதிரிகளாக மாற்றினது. உங்களுக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறுமை உங்கள் குடும்பத்துல உங்களை ஒரு ரோல் மாடலாக, ஒரு மாதிரியாக, நல்ல மாதிரியாக உங்களை ஏமாற்றும். ஹல்லேலூயா. 6வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் உபத்திரவங்களை, தெசலோனிக்கேயர் சபையின் விசுவாசிகள் எப்படியா இருந்தார்கள்? வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவங்களை சகித்தார்கள். சகிப்பு தன்மை நிரம்பின விசுவாசிகள். சகிப்பு உள்ளத்திற்குள்ள இருக்க வேண்டும், குடும்பத்திற்குள்ள இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள்ள பிளவு, கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள். ஏன்? அவங்களுக்குள்ள சகிப்பு தன்மை இல்லை. கணவனை சகித்துக் கொள்ளுகிற தன்மை மனைவி இடத்துல இல்லை, மனைவியை சகித்துக் கொள்ளுகிற தன்மை கணவன் இடத்துல இல்லை. சகிப்பு எப்பொழுது வரும்? உனக்குள்ள விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் இருக்குமே ஆனால் சகிப்பு தானாகவே வந்துவிடும். பரவாயில்லை, அவரே தானே, நம்ம கணவர் தானே,
நம்மளுடைய வீட்டுக்காரர் தானே, நம்ம வீட்டம்மா தானே என்ற சகிப்பு, விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் ஒரு பெண்ணுக்குள்ள வறுமையானால், ஒரு ஆணுக்குள்ள வறுமையானால், நிச்சயமாக அந்த சகிப்பு தன்மை உங்களுக்குள்ள காணப்படுகிற வேளையில குடும்பங்கள் உடைக்கப்படுவது இல்லை, சபைகள் உடைந்து போய் கொண்டு இருக்கிறது. அந்த சபைக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லாத பட்சத்தினால, விசுவாசிகளுக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லாத பட்சத்தினால அந்த சபை உடைந்து போனது. சகிப்புத்தன்மை நிரம்பின, பிரச்சனைகள் 1000 வந்தாலும், போராட்டங்கள் நிரம்பின வாழ்க்கையாக இருந்தாலும், தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், ஐயோ என்னுடைய கணவரினால சம்பாத்தியம் இல்லை, அவரால் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற சூழ்நிலை வந்தாலும், மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனைகள் போராட்டங்கள் பெரும் காற்றை போல வீசினாலும், உனக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்குமே. ஆனால் நீ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள, நீ பூமியை ஆளப்போக பிறந்தவள். ஹல்லேலூயா. பூமியை ஆள போகிறீங்க. உங்களுக்குள்ள பொறுமை, சகிப்பு உங்களுக்குள்ள வரும் பொழுது கடைசியாக அவர்கள் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் பிரயாசங்கள். அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு சுய அன்பு, அதாவது மனிதனுடைய சுய அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த சுய அன்பினால அநேக காரியங்களை சகிக்கவே முடியாது, அநேக காரியங்களை திறன்பட செய்ய முடியாது, அநேக காரியங்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு மனிதனை நிரப்புகிற வேளையில, ரோமர் 5:5 எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கமே படுத்தாது. தெய்வனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற வேளையில நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. பெருக்க சொல்லுவாங்க சபையில, பெருக்கணும். தொடைக்க சொல்லுவாங்க, ஆஹா நான் யாரு, எங்க அப்பா யாரு, எங்க பரம்பரை என்ன அப்படின்னு பேசக்கூடாது. தொடைக்கணும்னாலும் தொடைக்கணும், கழுவுனாலும் கழுவணும். அந்த இடத்துல தான் தேவ அன்பு ஊற்றப்படும். ஆனா ஊழியக்காரன் நான் கீழே இறங்கி வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த சபையில நீங்க ஆயா வச்சு பெருக்க கூடாது, நீங்க தான் பெருக்கணும். பெருக்கிறதுனால குறைஞ்சு போக மாட்டோம். என்னுடைய ஊழியங்களை நான் ஆரம்பிக்கிற காலங்களில் எங்கள் அப்பாவுக்கு இருந்த சபையில் எங்கள் அப்பா ஃபோனில் பண்ணி சொல்லிடுவாங்க, நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் முதல்வராய் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆயினும் எங்கள் அப்பா எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கு செக்ஸ்டன் இருப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு போதகர் இருப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு எல்லா உதவியாளர்கள் இருப்பாங்க. ஆயினும் எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மகளை ஈஸ்டர் வருகிறது, மகளை பண்டிகை வருகிறது, மகளை ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, மகளை பாம் சண்டே வருகிறது. ஏன் வருதுன்னு ஞாபகப்படுத்துவாங்க தெரியுமா? நான் ஒரு வேலையாளை போல் அங்கே போய் இறங்கி நின்று வேலை செய்யணும். ஹல்லேலூயா. நாங்கள் அங்கே போவோம், போய் ஐயோ நான் பிரின்சிபலாக இருக்கிறேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நான் துடைக்க மாட்டேன், நான் சேர் போட மாட்டேன் என்று நினைக்க கூடாது. நீ கீழே இறங்கி போய் நீ வேலை செஞ்சு பாரு, ஆண்டவர் உன்னை மேலே 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 தூக்கி 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 உன்னை வல்லமை உள்ள பாத்திரமாக தூக்கி கொண்டு போய் கொண்டே இருப்பார். நான் முதல்ல செஞ்ச ஊழியம் என்ன தெரியுமா? சேரை போட்டு பெருக்கி எங்கள் சபையை நான் க்ளீன் பண்ணுவேன். யாரும் இல்லாத நேரம் சபையை பூட்டிட்டு ஒவ்வொரு சேரில் போய் என் கையை வச்சு நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த சபைக்குள்ள ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து இந்த சபையில நிரப்போம். ஒவ்வொரு ஆத்துமா ஒவ்வொரு சேரா போய் தொட்டு தொட்டு சிலுவையை போட்டு நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கிற ஊழியத்துல துவங்கின கர்த்தர் இன்னைக்கு கர்த்தரனை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. யோசிக்க கூடாது, வெட்கப்படக்கூடாது. தேவ அன்பினால நீங்கள் நிரப்ப பெற்றிருக்கிற வேளையில கர்த்தர் இந்த சபையை தூக்க போகிறாரு. கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு மாதிரியான நல்ல மாதிரியான ஒரு எடுத்துக்காட்ட மற்ற சபைகளுக்கு வைக்க போகிறாரு. அல்லேலூயா. எழுந்திருச்சு நிற்க போகிறோம்.
அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்ல போறோம். கிருபையால் நீரை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நீரை நிற்கிறோ. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நீரை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நீரை நிற்கிறோ. சேர்ந்து சொல்லுவோம். கிருபையால் நீரை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நீரை நிற்கிறோ. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், பெரியவனாக மாற்றுகிறவர். உங்க கிருபை, 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 சேர்ந்து சொல்லுவோம். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை அவிழ்த்தது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை கட்டுகளை அறுக்க போகிறவர், அவருடைய கிருபை உன் மேல காயங்களை பெருகட்டும். கட்டியது உங்க கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். மீண்டும் உற்சாகமாய். கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டுங்க. என்னோட கர்த்தர் பேசினார் என்று சொல்லுறவங்க கரங்களை வானத்துக்கு உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோட பேசினேன், அந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்ய கடவோம், அந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்க கடவோம். விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆயினும் அந்த விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. கதறுவா, கூப்பிடுவா, கெஞ்சி சத்தமிடுவா. தாவீதின் குமாரனை எனக்கு ரங்கொண்டு சொல்லுங்க. ஓ, அந்த கிருபையினால் என்ன நிரப்போ, பராக்கிரமசாலியை போல என்னை பயன்படுத்தோ. ஓ Thank you, Holy Spirit. எங்கள் மத்தியில் நீரிடைப்பட்டு எங்களோடு கூட பேசினே. அந்த வார்த்தையின்படி இந்த சபை நல்ல மாதிரியான சபையாக, ஒரு எடுத்துக்காட்டின் சபையாக, விசுவாசத்தை கிரியைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிற விசுவாசிகளாக, பொறுமையின் விசுவாசிகளாக, அன்பின் பிரயாசங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் இவர்களை பயன்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை இந்த சபையோடு கர்த்தர் கூடவே இருந்து பராக்கிரமசாலியின் சபையாக இந்த சபையை நீர் எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்
அனுதின ஜெபம். பங்கேற்பீர். விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வினியார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வினியார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.